வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஃபேஷன் கார்னர்ஸ். டுடே வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதோட செகண்ட் வீடியோ ப்ளவுஸ் மார்க்கிங்கில். இப்போ உங்களுக்கு சாரீலே கிளாத் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எப்படி மார்க்கிங் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது சேம் பார்டர் நமக்கு வந்து சாரீ கிளாத்லேயே வரும். அதே மாதிரி பார்டர் வந்து நமக்கு சேமாக வரும். பார்த்துக்கோங்க, சேம் சைஸில் அதோட பார்ட்ரு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி பார்டர் இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறீங்க, பேக் எடுத்து ஃபஸ்ட்டு பேக் தான் மார்க்கிங் பண்ணுவோம். ஸோ அதை எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த மாதிரி பேக்கை மட்டும் ஃபுல் போர்ஷன் வர மாதிரி இப்படி மடித்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து நார்மலாக ப்ளவுஸ் வச்சுக்க போகிறோம். மேலே ஷோல்ட்ரு பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு மார்க்கிங், அந்த கையோட இணையிறப்போ ஒரு மார்க்கிங் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ஸ்ட்ரைட் லைனும் போட்டுக்கோங்க மார்க்கிங் கொடுத்துட்டு. இப்போ இந்த ஷோல்ட்ரு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வடிச்சிட்டு இந்த பக்கம் அதே மாதிரி ஷோல்டருக்கு முன்னாடி கரெக்டாக அந்த கழுத்துக்கு முன்னாடி ஒரு மார்க்கிங், கை ஜாயின் பண்ண இடத்துல ஒரு மார்க்கிங், ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கையை இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க, அப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. இது கொடுத்து முடிச்சுட்டு கீழே நம்மளோட இடுப்பு பகுதி இருக்கும், அங்கே ஒரு கீழே ஒரு மார்க்கிங், அதுக்கு ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு இப்போ திரும்பி நம்மளோட கை ஹாம்கோல் பகுதி இந்த இடத்துல ஒரு மார்க்கிங், கையை இந்த மாதிரி வச்சுட்டு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் இன்னும் நம்மளோட நெக்கோட இந்த இடம் பார்த்துக்கோங்க, நான் எப்படி மார்க்கிங் பண்ணுறேன்னு. இந்த இடத்துல ஒரு மார்க்கிங். ஸோ இது எல்லாத்தையுமே மார்க்கிங் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க. இந்த கிளாத்தில் உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரியல, இது ஷைனிங்காக இருக்கிறதுனால ஒரு மாதிரி கிளார் அடிக்குது. பட் ஆனால் மார்க்கிங் பார்த்துக்கோங்க, நான் எங்கெங்கெல்லாம் மார்க்கிங் பண்ணணும் பண்ணிவிட்டு லைன் ஸ்கேல் வச்சு அப்படியே லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் மார்க்கிங் பண்ணிங்களோ ஆல்ரெடி நான் வீடியோ மார்க்கிங்க்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான், பட் அது 4ஆக போட்டிருப்போம். இது என்னென்னா அப்படியே ஒரு ப்ளவுஸ் அப்படியே பேக் வச்சுட்டு ஸோ மார்க்கிங் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அதை விட. அதாவது நம்ம அச்சு மாதிரில இப்படி பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது அதுக்கு மாதிரி கூட கிடையாது. உங்களுக்கு உடனே மார்க்கிங் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து எங்கெல்லாம் மார்க்கிங் கொடுத்தோமோ கையோட இந்த இடத்துல ஒன்று, ஷோல்ட்ரு பார்ட்டில் ஒரு மார்க்கிங் கொடுத்துருப்போம், அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஷோல்டராண்ட ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆல்ரெடி போட்டுருப்போம், அந்த ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷோல்ட்ரு பாயிண்ட்டுக்கு இங்கே ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு இங்கே நெக்குக்கு ஒரு எல்லோ கலர் கோடு மாதிரி தெரியுதா, எல்லோ கலராக ஒரு பாயிண்ட் வச்சுருக்கல நடுவில். ஸோ அந்த இடமும் கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஒரு கோடு போட்டு அதை ஜாயினிங் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஜாயினிங் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் கோடு போடுறீங்க, அந்த இடத்துல அந்த ஷோல்டராண்ட ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டு சென்டரில் இங்கே கீழே ஒரு கோடு போட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக எங்கே நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோமோ அங்கே மேலே ஒரு புள்ளியை இப்போ வச்சுக்கோங்க. அதுதான் சென்டர்னு தெரியறதுக்காக. இப்போ இந்த பக்கம் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், பேக் போர்ஷன் கிடைக்கும் நமக்கு. இது கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு யூ மாதிரி வரைஞ்சி கொடுத்துக்கோங்க. இதுவுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு என்னென்னா 3 இன்ச்சு இந்த பக்கம் இருக்குது, 3 இன்ச்சு அந்த பக்கம் இருக்குது. அதுவுமே நான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் யூ மாதிரி அங்கே வரைஞ்சி கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம யூ நெக் மாதிரி அங்கே சின்னதாக ட்ரா பண்ணிக்கணும். கரெக்டாக பா மாதிரி ஷேப் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல நம்ம வந்து யூ மாதிரி சின்னதாக ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்டாக அந்த யூ வருதான்னு நான் எப்படி ட்ரா பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் வந்து பக்கத்தில் விடணும். நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். 1/4 இன்ச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த யூ வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு 1/4 இன்ச்சு கேப் விட்டு ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க டபுள் லேயர் செயின் ஸ்டிச் ஜரியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுவோம். ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இப்போ நான் புதுசாக ஒரு யூ மாதிரி போட்டிருக்கல, அதுலேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சுன்றது ரொம்ப கம்மி, ஓகேங்களா. 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுன்றது ரொம்ப பெருசு, அதில் 1/2 இன்ச்சுனா பாதி, 1/2 இன்ச்சில் பாதி தான் 1/4 இன்ச், அந்த மாதிரி யூ மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணலாம். ஸ்லீவுக்கு 4 இடத்த மார்க்கிங் கொடுக்கணும், அவ்வளோதான் நமக்கு, ஓகேங்களா. நான் இப்போ இங்கே வந்து கொஞ்சம் இந்த பக்கம் தையலுக்கு இருக்கிற போல் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு தான் கொடுக்குறேன். இது வந்து பார்டர் 2 பக்கமும் ஒரே போல் இருக்கிறதுனால ஆப்போசிட் சைடில் 2 ஸ்லீவும் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று அந்த மாதிரி மார்க்கிங் பண்ண போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேன்னு. 4 இடத்துல மார்க்கிங், 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 4 இடத்துல மார்க்கிங் பண்ணோம். இப்போ அப்படியே அந்த இடம் பாதி முடியுதில்ல, அந்த பக்கம் எப்படி நான் லாங்காக அந்த ஸ்லீவோட ஷோல்டர் இடம் ஜாயின் இடம் மாதிரி நீங்கள் லாங்காக வச்சுட்டு 4 இடத்துல மார்க்கிங் கொடுத்துக்கணும்.
கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் வந்து கீழே தான் டிசைன் போட போகிறீங்கன்னா மேலே வந்து வளைவு நீங்கள் கரெக்டாக வரையணும்னு இல்லை, நார்மலாக நீங்கள் கையாலே வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து நானே தான் தைக்க போகிறேன் அப்படி இல்லை அப்படின்னா கிராண்டான டிசைன்ஸ் போட போகிறேன் அப்படின்னா மேலே அந்த வளைவு கரெக்டாக வரையணும். அதையுமே நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்லேருந்தே மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஹேண்டை 4 மார்க்கிங் கொடுக்கணும். 1 இதோ இந்த இடம் மார்க்கிங் பண்ணி காமிக்கிறேன். சின்ன சின்னதாக அந்த இடம் தையல் போட்டிருப்பாங்க. அங்கே எங்கே கையை ஜாயின் பண்ணியிருக்கோம் அங்கே சின்ன சின்னதாக இப்படி கொடுத்துட்டே வாங்க. எங்கே முடியுதோ அந்த இடம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கிராண்டான ஒர்க் எதனா கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏன்னா எல்லாருக்குமே நம்ம டைலராக இருக்க மாட்டோம். அப்படி இல்லாதப்பையும் நமக்கு வரைகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்ல, அதுக்காக ப்ளவுஸோட கையை வச்சுட்டு அது கீழே எப்படி வருதோ அந்த வளைவு அப்படியே வரைஞ்சி கொடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற போலவே வரைஞ்சி கொடுத்துக்கோங்க. நான் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி வேக்ஸ் சாக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வச்சுருந்தா உங்களுக்கு தெரியாதனால எல்லோ கலர் சாக் யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து அயர்ன் பண்ணால் போகிற மாதிரி சாக்ஸ் அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக ஸ்டார்டிங்கில் வேணால் ஓகே எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ரொம்ப டார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த அச்சு போகாது. ஸோ அதனால் சாக் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எதனா சாக்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் அந்த பக்கமும் மார்க்கிங் பண்ணி காமிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் மார்க் பண்ணது தான் 4 இடத்துல மார்க் பண்ணியிருப்போம். ஸ்லீவ்னாலே 4 இடத்துல மார்க் பண்ணணும். கீழே ஒரு இன்ச்சு விட்டுட்டு. இப்போ இந்த இடம் நமக்கு கரெக்டாக வரணும்னா அங்கே எங்கே தையல் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல அந்த ஸ்லீவையும் அந்த ஃப்ரண்ட் போர்ஷனையும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல மார்க் பண்ணி இப்படி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு பக்கம் சின்னதாக இப்படி வளைஞ்சா போல இருக்கும். அப்போ தான் நம்ம ஸ்லீவ் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ இந்த லைன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். இங்கே வந்து 4 இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல ஸ்லீவுக்கு, அந்த இடம் ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த இடத்த கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஃபஸ்ட்டே 1 இன்ச்சு விட்டுருணும். அந்த 1 இன்ச்சு விட்ட இடத்துல இருந்தால் நம்ம வந்து டிசைன் போடவே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி ரைட் சைடு மட்டும்தான் மார்க் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் ரைட் சைடு தான். லெஃப்ட் சைடு வந்து நமக்கு என்னென்னா சாரீ போட்டோன்னா மறைச்சிக்கும். அதனால் இங்கே அப்போ மார்க் பண்ண மாதிரி தான் இங்கே ஒரு மார்க்கிங், ஷோல்டர் இந்த பக்கம் ஒரு மார்க்கிங், ஸ்ட்ரைட்டாக ஸ்லீவோட அந்த ஹாம்கோல் இடத்துல ஒரு மார்க்கிங், கொக்கி பீஸ் இருக்கும் அதாவது கொக்கி இருக்குல்ல அதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு கொக்கிக்கு வரைக்கும் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. அதுவும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த பக்கம் பாயிண்ட் வச்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த பக்கம் நம்மளோட ஸ்லீவோட ஜாயினிங் இடம் இது. இப்படி இதை கோடு மட்டும் போட்டால் போதும். ஹாம்கோல் பகுதியில் நீங்கள் கழுத்து மட்டும் வளைவாக வரைஞ்சிக்கோங்க. இதுவுமே வளைவாக வரைஞ்சிட்டு இதுக்கு 1/4 இன்ச்சு தள்ளி கரெக்டாக அந்த நியூவாக மார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. திரும்பியுமே நான் ஸ்லீவ் மட்டும் 1 டைம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த போல் வச்சுக்கணும். 4 மார்க்கிங் கொடுக்கணும். 1 மேல் இடம் கரெக்டாக எப்படி வச்சுக்கணும், கொஞ்சம் தையல் அளவுக்கு விட்டுருக்கா அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு டைம் நான் திரும்பியுமே மார்க்கிங் பண்ணி காமிக்கிறேன் ஸ்லீவ்னா எப்படி மார்க் பண்ணுறதுக்காக. இது வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் நான் வந்து ஸ்லீவை வச்சுருக்கேன். ஒரே டைரெக்ஷனில் போன மார்க்கிங் மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு கிளாத்தை 4ஆக ஃபோல்ட் பண்ணி அதில் போட்டிருப்போம். இப்போ நான் என்ன மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஆப்போசிட்டில் ஸ்லீவ் இருந்துச்சுன்னா எப்படி மார்க் பண்ணுறதுக்காக. அதே போல் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அச்சுலாம் விழாமல் அப்படியே வச்சு மார்க் பண்ணுறதுனா எப்படி 4 இடத்துல நான் மார்க்கிங் பண்ணியிருப்பேன். நல்லாவே நோட் பண்ணுங்கள். கீழே இருந்து 1 இன்ச்சு விட்டுட்டு தான் அந்த மார்க்கிங்கும் ஆரம்பிச்சிருப்பேன். ஸ்லீவுக்கு கீழே இருந்து டிசைன் போட்டுன்னு வரணும். ஓகேங்களா, அதுவுமே பார்த்துக்கோங்க. அங்கே எப்படி நம்ம ஸ்லீவோட அந்த இடம் இருக்கோ அந்த இடம் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். மார்க்கிங் பண்ணி லாஸ்ட்டில் ஸ்கேல் எடுத்துகிட்டு எல்லாமே ஜாயினிங் பண்ணிக்கோங்க. இதை டார்க் பண்ணிவிட்டு கீழெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்ட்ரைட் கோடு கரெக்டாக போடணும். அந்த கோட்லேருந்து தான் நம்ம ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் இருக்கும். இது ஒரு ஸ்லீவுக்கு நான் இந்த கோடு போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் ஆப்போசிட்டில் கிடைக்கும். பேக்கும் நடுவுலேயே நான் மார்க் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் போர்ஷனும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட மார்க்கிங். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் மார்க்கிங் பண்ணி.